என்ன ஹீல்ஸ் ஏறுதா இல்லை ரோடு அதுன்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு ஹீல்ஸ் ஏறுது, திடீர்னு ரோடு வருதுங்க. ரேஞ்ச் ரோவர் ஆடி ஜாக்வார். ஜாக்வார் எனக்கு ஃபேவரட் மாடல் இது என்னோடது. மணி 8 போதுங்க, இன்னமும் இந்த லைட்லாம் போடல. ஏன்னா இங்கே இருட்டில் அவ்வளோதாங்க. கரெக்டாக நம்ம டெஸ்டினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 601 கிலோமீட்டர் இருக்குங்க. நேராக ஜம்மு காஷ்மீர் போகிறோம். டைம் இங்கே 10 மணி ஆகிட்டு. எவ்வளோ இருட்டினாலும் ஜம்மு காஷ்மீர் போயே ஆகிறோம் இன்னைக்கு. இதுதாங்க டெல்லி இந்தியா கேட்டு. இங்கேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, ஓகே வாங்க போகலாம். பின்னாடி பிரேக் வேறு பிடிக்க மாட்டேங்குது. ஓகே கிளம்பலாம். ரொம்ப கொஞ்சம் சிரமம் தாங்க டெல்லி. என்ன வச்சுங்களேன், மோசமாக போகிறாங்க, மாக்காந்தனமாக போகிறாங்க வண்டியில் போகிறவங்களாம். அதுவும் இந்த பஸ்ஸுக்காரங்க இருக்காங்க பாருங்க, ரொம்ப மோசங்க. டக்குன்னு திரும்புறாரு. எப்படிங்க பார்த்தீங்களா, இங்கே இருங்க பார்த்தீங்களா, இப்படி தான் போகிறாங்க ஃபுல்லாகவே எல்லாரும். ரொம்பவே வெறுப்பாகுது. ஏன்டா இங்கே வண்டி ஓட்டே பிடிக்கல. இங்கே நம்ம மேலே வந்து மோதிட்டாங்கன்னா, நேற்று நைட்டு அப்படி தாங்க. ஆட்டோக்காரர் என்ன பண்ணிட்டாரு, இங்கிட்டு பல்லுன்ட்டு டக்குன்னு இப்படி பழச்சாரு பாருங்க. இந்த சைடு உள்ள வண்டி மோதி கீழே விழுந்துட்டாங்க. மோசமாக நடக்குது ஆக்சிடென்ட் டெல்லி சைட்லாம். ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி காட்டிக்கிறாங்க. ஒரு வழியாக கிளம்பியாச்சு. எப்போ ஒரு பாதாம் பால் கிளாஸ் பாட்டில் தாங்க குடித்தேன். 60 ரூபாயா? நான் தெரிச்சிட்டேன் கொஞ்ச நேரத்தில். 60 ரூபான்னு சொல்கிறாரு அப்படின்னு. அவ்வளோதான், ஜாக்கெட் வந்து துவைச்சாச்சு, காயப்பட்டாச்சு. இன்னும் நம்ம சண்டிகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். 20 கிலோமீட்டர் நம்ம நான் ஸ்டாப்பாக அடித்தாச்சு, எங்கேயுமே நிற்கவே இல்லை. அந்த பெட்ரோல் பங்கில் நின்றுட்டு இப்போ தான் நான் கேமராவே ஆன் பண்ணுறேன். ஏன்னா வந்து 600 கிலோமீட்டர் இன்னைக்கு அடிச்சே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. அதனால வந்து இப்போ தான் கேமராவே ஆன் பண்ணுறேன். ஐயோ, சரியான டிராஃபிக்குங்க. ஆனால் ரோடு செம்மையாக இருந்ததுங்க, எங்கேயுமே வளையல, ஸ்ட்ரெயிட்டாக பாட்டும் போயிட்டுருக்கு. வண்டியை நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா வண்டிக்கு பிரேக்கே விடலை, வண்டி அடித்து பிரிச்செறிஞ்சாச்சு. இங்கே பாருங்க, இந்த அக்காவை பாருங்க, முன்னாலேருந்து இந்த அக்கா கேப் அடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. சரியான ஃபாஸ்ட்டு. ஐயோ, லைட்டாக இப்போ வண்டிக்கு வந்து எப்படின்னா பிரேக் அடித்தா லைட்டாக முன்னாடி தள்ளுறாப்புல. கோன் செட்டு இப்போ லைட்டாக பெண்ட் ஆகிட்டானு தெரில, பார்ப்போம். இதை டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு நான் என்ன பண்ணிட்டேன், பெரிய வில்லு போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது என்னன்றது எனக்கு ஆர்ச்சி மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் இது வந்து எதை குறிக்குதுன்னே தெரியல. ஒருவேளை வில்லாக தான் இருக்குமா? அண்ணா லைட்டாக வழி விடுங்கண்ணே. ஐயோ மேடா இருக்கே. ஏமா நம்ம ஒரு இடத்துல வந்து பங்க்கில் பெட்ரோல் அடித்தோம்ல, அந்த இடத்துல வந்து எப்படின்னா நிறையா ரைடர்ஸ் போனாங்க. ஒரு 3-4 பைக்கு ஃபுல்லாக சூட்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக போயிட்டு இருந்தாங்க. நான் டீ குடிச்சிட்டு அந்த ரைடர்ஸ்லாம் அடித்து நோத்திட்டு முன்னாடி வந்தாச்சு. ஃபுல்லாக சேசிங் பண்ணிட்டு முன்னாடி வந்தாச்சு. எல்லாம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹாய்னு கையை மட்டும் காமிச்சாங்க. நம்ம நிறுத்தலை, ஆனால் நிறுத்திருக்கணும். ஆனால் நம்ம நிறுத்தலை, ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லையா. அதனால சரி போயிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. சண்டிகர் எங்கே இருக்குன்னே தெரியலைங்க. சண்டிகரை தாண்டிட்டோமா இல்லை சண்டிகர் இதானா அப்படின்னு. சே, சூப்பர் பைக் தாங்க நம்ம வாங்கணும். சூப்பர் பைக்லாம் வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், எங்கேயுமே நம்ம நிற்க மாட்டோம். நான் ஸ்டாப் ரைடு தான். 300 கிலோமீட்டர் போகிறோம்னா 300 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் தான். அந்த 200 சிசிலாம் ஓட்டி அழுத்து போயிட்டு இதுவே வாங்கினா சூப்பர் பைக்கு, அப்படி இல்லைன்னா காரு, அவ்வளோதான். இதுதான் ரெண்டு. இனிமேல் வந்து லோ சிசி பைக்கே நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க ஃபுல்லாக சிட்டியை. இது என்னதுன்னு தெரில. மசூதி ஸ்கூலு, நல்ல வேலை இங்கேயாவது இங்கிலீஷில் எழுதி வச்சாங்களே. ஸ்கூலுங்க ஸ்கூலு. நான் ஏதோ மசூதி போல அப்படின்னு நினச்சேன். நல்லா பெருசாக இருந்ததா. அதுவும் இல்லாமல் அந்த எப்படி சொல்கிறது, அந்த எப்படி சொல்ல, மசூதி மாதிரியே ஷேஃபில் வேறு இருந்ததா. சரி, ஏதோ மசூதி டிசைனாக கட்டிருக்காங்க போல, கோல்டு கலர்லாம் வச்சு. அப்படி நினச்சா பார்த்தா ஸ்கூலுங்க. ஏன்னா அப்படி உட்காந்துட்டு போகிறான். சரி, சோகமாக போகிறாங்க ஃபுல்லாக ஸ்கூல் அனுப்பிச்சுட்டதுனால. செம்ம குவாலிட்டியாக இருந்தது. ஆனால் ரெயின் பேக் கிழிஞ்சிட்டு இன்னொரு ரெயின் பேக் வாங்கணும். இன்னும் 351 கிலோமீட்டர் தாங்க இருக்குது நம்ம போகிற டெஸ்டினேஷனுக்கு. ரோடு மட்டும் நல்லா மாட்டினதுன்னா ஒரு அழுத்திடலான்னு பார்த்தா இந்த மாதிரில இருக்கு ரோடு. அப்போ லைட்டாக வைத்த பசிக்குன்னு சொல்லி ஜூஸ் கொடுக்கலான்னு எடுத்தாங்க. குவான்டிட்டின்னா சரியான குவான்டிட்டி, சூப்பராக இருந்தது. அவ்வளோ அருமையாக ஷேக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 4 வாழைப்பழம், அது இல்லாமல் வந்து உள்ளே வந்து பேரிச்சம்பழம், அதெல்லாம் அப்படியே மேலே மிதக்க விட்டு செம்மையாக சூப்பராக இருந்தது. அவ்வளோ இதாக இருந்தது. வெயிலுக்கு
வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு அதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. வெயில் மோசமாக இருக்குங்க இங்கே. ஐயோ சரியான வெயில் இங்கே இருங்க. நானே ஜாக்கெட்டை இப்போ எப்படி பட்டன்லாம் கழட்டி விட்டேன், முடியலைனால உள்ளே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது வேர்த்தா பிரச்சனை இல்லையா, வேர்த்தா வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஒரு இக்கட்டான பிரச்சனையாக போயிடும். தலைவலிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எப்பா சரியான டிராஃபிக்குங்க. ஐயோ நொந்துட்டு உடம்பு அப்படியே உட்காந்துட்டு அம்மா. வெயில் மொட்டை வெயிலுங்க. வெயில் அப்படியே டிராஃபிக்கை நிற்க விட்டா எப்படி இருக்கும், அவ்வளோ டிராஃபிக்கு. சே வண்டி பெட்ரோலே காலியாகிட்டாப்பா. ஃபர்ஸ்ட் எங்காவது நிறுத்தி தண்ணி குடிக்கணுங்க. இப்பெல்லாம் போனால் உடம்பு வீணாக போயிடும். ஐயோ யாராது பையா, வாட் இஸ் திஸ் பையா? ரைட் பையா. ஓகே பையா, கமான் பையா. பையா முறுக்குறானா, இப்போ நம்மளும் முறிக்கிற வேண்டியதான், வேற என்ன. எப்பா முடியலங்க உண்மையிலே. எப்பா இந்த ஏரி இருக்கிறதுனால இந்த இடம் லைட்டாக அப்படியே கூலிங்காக இருக்குங்க உடம்புல. எனக்கு என்ன தெரியுமா தோணுது, சட்டை கட்டெல்லாம் கழட்டிட்டு இங்கேருந்து அந்த ஏரியில் விழுந்துடலாமான்னு தோணுது. அந்த மாதிரி இருக்கு, உடம்பு ஹீட்டாக இருக்கு. இன்னும் நம்ம ஜம்மு காஷ்மீருக்கு பார்த்தீங்கன்னா 290 கிலோமீட்டர் இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 290 கிலோமீட்டர் தான் இருக்கு. அப்படி நடத்திட்டு போவோம், என்ன பண்ணுறது. 290ன்னு சொன்னால் கஷ்டமாக போயிடும். அதனால 290 தான் இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா டக்குனு ஈஸியாக போயிடும். சரியான வெயிலுங்க. ஆனால் அந்த சைட்லாம் நல்லா குளிரும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தா வெயிலாக இருக்கு. லடாக்லையும் வெயிலாக இருக்க போகுது, வேர்த்து கொட்ட போகுது, பயமா இருக்கு. அப்பா சரியான ஸ்பீடுங்க. ரோடு எம்டி ரோடா இருக்கா, போட்டு அழுத்த ஆரம்பிச்சுட்ட வண்டியை. ஏன்னா டைம் ஆயிடுங்க. நம்ம நைட் ரைடு ஓட்டுறதுக்கு நம்ம இதுல ஸ்பீடா போயிடலாம்னு நினைக்கிறேன். லைட்டா காருக்காரங்களா ஒரு சைடு போனாங்கன்னா அழுத்திடலாம், ஒரே அழுத்தா. எல்லாம் அடைச்சிக்கிட்டு போறாங்களா, அவங்க மேல என்ன குத்தம் சொல்ல போறோம் நம்ம. சரணு பயல சொல்ற வேமாவாடா, எம்டியா இருக்கிறப்ப ரோட்ல தாண்டிடலான்டா பண்றேன். கடைசியில் மைலேஜ் இன்னைக்கு இருக்காத வண்டியை விட்டுட்டு நான் போட்டு வரைச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த வண்டி சூப்பராக மைலேஜ் கொடுக்கும். தம்பி குறுக்க மட்டும் வந்துடாதரா, காலி ஆயிடுவேன். ஏய் வாடா டேய் இங்க வாடா. லூசு பையல பார்க்காமலே வந்துட்டாங்க. ரோல்ஸ் ரைஸ் நிக்குதுங்க, வெளில நிக்குது அப்படியே. ஏய் வா. ஏய் ரோல்ஸ் ரைஸ் நிக்குது பாரு, ரோல்ஸ் ரைஸ் நிக்குது பாரு. ரோல்ஸ் ரைஸ் வாடா, நீ பார்க்கலையா? செம்மையா இருக்க காரு. முன்னாடி உள்ள ரோல்ஸ் ரைஸ் இப்போ இல்ல, வேற மாதிரி நிக்குது வண்டி. எங்க நிக்குது. ஐயோ இங்கதானே நின்னுது. ஓ அன்சைடா. இருங்க பாப்போம். அங்க பாருங்க, பாருங்க எப்படி நிக்குது பாருங்க. ஏய் மாடலு ஒப்பா, ரேஞ்ச் ரோவரு, ஆடி, ஜாக்வாரு, ரோல்ஸ் ரைஸ் வேற மாதிரி. எப்படியோ ஆமா, அந்த வெட்டிங் கார்னு போட்டிருக்கு. வெட்டிங் கார்னு போட்டிருக்கு. இருந்தால செம்மையா இருக்கு வேற. ஐயோ இப்பதாங்க பாக்குறேன். ஸ்டெப்னி பாரு, எங்க இருக்குங்க அப்பான. ஆர்ஆர், ரோல்ஸ் ரைஸ், ரேஞ்ச் ரோவர், ஆடி, ஜாக்வார் எனக்கு ஃபேவரட் மாடல் இது என்னோடது. ரோல்ஸ் ரைஸ் தான். பொம்மையை தட்டா உள்ள போயிடுமாங்களே. சரி வாங்க போவோம். எப்படி நிறுத்தி போட்டு வச்சிருக்காங்க வர்ற அவசரல வேற மாதிரி. சரி போவோம் வாங்க. ஐயோ அந்த அண்ணா வந்து பாக்குறாரு போல. கடைசி வரையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்க முடியும் போலயே. எப்படி நிக்குது பாருங்க ஜாக்குவாருங்க. அப்பா வேற லெவலா கப்பல் மாதிரி நிக்குதுங்க. 3-4 காரும். எப்பா என்னங்க இது, இங்கேயும் மலையில ஏற்றி விடுது. ஐயோ இங்கே எதுக்கு மலை ஏறுது என்னன்னு தெரியலையே. சரி பூந்து விளாடுவோம். அண்ணாப்ப எங்க ட்ரை பண்ண சொன்னாலும் பண்ணுவான் அந்த ஸ்பைசி. அப்படி நவரா அப்பா அப்படியோ
என்ன உட்கார தாங்க முடியல, அப்படியே தக 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 தங்குது. ஐயோ அப்பா, ஃபர்ஸ்ட் ஒரு சீட் அடிக்கணும் வண்டிக்கு. ஏறாம பாருங்க, தலைவன் அப்படி ஏறாம பாருங்க, ஜம்முன்னு ஏறிட்டு இருக்காம பாருங்க. என்னப்பா அது மேலே ஏறிட்டு இருக்கு? ஐயே, ஒருவேளை மேலே ஏறி கீழே இறங்குமோ? அங்கிட்டு கடை இருக்குண்டா, ஏன் அப்புறம் எல்லாத்தையும் போடுற? மாஸ்க் போட்டியட. நம்மளும் டீ கடை தான் இருக்கு போல அப்படின்னு பார்த்தா சைடிஸு கடைங்க. வேண்டாம் வேண்டாம், நம்மளுக்கு ஆகாது, கிளம்பிடுவோம். ஏம்மா, டக்குன்னு வேற எங்கேயாவது போய் டக்குன்னு டீ ஏதாவது குடிக்கணுங்க, பசிக்க ஆரம்பிச்சுட்டு. இந்த வேறு சென்சார் தாங்க வேணும். பார்த்தீங்களா, சென்சார் தான் ஆயிடுச்சு போல். போயிட்டு அவுட்டரில் போய்ட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரைடு போங்க. கரெக்டாக இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னா ஒரு 150 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். அவ்வளோ வந்தாச்சு, ஓரளவு வந்தாச்சு. நம்ம பேசாமல் போனாலுமே இந்த பக்கத்தில் வரவங்க சொன்னின்னு இருக்க மாட்டாங்க போல். வேணுக்குன்னே வந்து நம்மள்கிட்ட திருவி காமிச்சிக்கிட்டு. ஓ, செக் போஸ்ட் வந்துட்டா, அதான் தலைவன் வந்து இப்போ பொறுமையாக வந்துட்டு இருக்காப்புல. ஃபுல்லாக செக் போஸ்ட்டாக இருக்குங்க இங்கே, அதனால வந்து எப்படின்னா பொறுமையாக வந்துட்டு இருக்காரு. செக் போஸ்ட்டே இல்லையா முன்னாடி? வேணுக்குன்னே முன்னாடி வந்துட்டு போகிறது, முன்னாடி வர்றது, மறுபடியும் பின்னாடி போகிறது, மறுபடியும் முன்னாடி வர்றது, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்னும் நம்ம ஜம்முக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 88 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் வந்து மைண்டு எப்படி சொல்கிறது கரெக்டாக இருக்குது. ஃபுல்லாக வெயிலில் அலைஞ்சு ஐயோயோ கண்ணுங்கெல்லாம் இருட்டிட்டு போயிட்டுங்க. என்ன ஹீல்ஸ் ஏறுதா இல்லை ரோடு அதுன்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு ஹீல்ஸ் ஏறுது, திடீர்னு ரோடு வருதுங்க. நம்ம ஜம்முக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. வெல்கம் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு போட்டு ஆம்புலன்ஸ்னு போட்டு அதுக்கப்புறம் ஆர்மின்னு போட்டிருக்குங்க போர்டில். ஒரு இதுதான் ஜம்மு பாட்ரா தெரியல என்னன்னு. ஆனால் நம்ம போகிறதுக்கு இன்னும் வந்து ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு 80 கிலோமீட்டர் கிட்ட இருக்குங்க. ஐயோ, சூரியன் வந்து கண்ணில் அடிக்குதே, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என்னங்க இது, இங்கேயே டவர் கட் ஆகிட்டு. ஐயோ, சிம்மு வேற வாங்கலையே, கடவுளே என்ன பண்ணலாம்? உடனே சிம்மு வாங்கிட்டு போயிடுவோமா? ஆக்டிவேட் பண்ணிட்டு போகிறதுக்கு டைம் ஆகிடும். ஜம்மு காஷ்மீரில் உங்கள் சிம்மு இருக்குமா என்னன்னு தெரில. ரூட்டு ஓகே, ரூட்டு வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஆனால் டவர் வந்து கட் ஆகிடுச்சுங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து டவர் கட் ஆகிடுச்சு. இப்போ தான் என்ன பண்ணுறது என்னன்னு தெரில. சரி, போகிற அளவு போவோம். அப்படி முடியாத பட்சத்துக்கு சிம்மு வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணி 8 போதுங்க, இன்னமும் இந்த லைட்லாம் போடல. ஏன்னா இங்கே இருட்டில் இங்கே பாருங்க ஃபுல்லாக வெளிச்சமாக தான் இருக்குது. மணி 8 போகுது கடைசியில். எப்போ தான் இருட்டும்னே தெரியலைங்க. 9 மணி ஆகிடுமோ இருட்டுறதுக்கு, இல்லை 8:30 ஆகிடுமோ? சரியான வெளிச்சமாக தாங்க இருக்குது, ரொம்ப வெளிச்சமாக இல்லை. சாயந்தர டைமில் நம்ம ஊரில் கரெக்டாக எப்படின்னா ஒரு 5:30 மணி அங்கே எப்படி இருக்கும் அதே மாதிரி இங்கே இருக்குங்க. சப்பா முடியல, வண்டி வந்து ரொம்ப எப்படின்னா நின்று ஓட்ட வேண்டியதாக இருக்குங்க. செம்ம பெயின் ஆகிடுச்சு. பைக்கில் பெட்ரோல் கம்மியானதுன்ட்டு ஃபியூல் போட்டாச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த பையா தான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நெட்டெல்லாம் வச்சு கொடுத்தாரு. ஏன்னா இங்கே டவர் கிடையாது, சுற்றுற டவர் கிடையாது. ஆமாம், ஃப்ரண்ட் வீல் போயிடுச்சு போல் பைக்கில், அதை வேற பார்க்கணும் என்னன்னு. பையாவுக்கு பாய் காமிச்சிட்டு போயிடுவோம். பையா பாய், டாட்டா. ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதெல்லாம் குறை சொல்லவே முடியாது. நான் இல்லை ஹெல்ப் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ரைடில் வந்து யாருமே வந்து நம்ம அமௌண்ட்டை எடுக்கணும், நம்மள்கிட்ட திருடணுன்ட்டு யாருமே எங்கள்கிட்ட இது வரைக்கும் பழகலை. மேபி அந்த ஆள் எங்கள் கண்ணில் படாமல் கூட இருக்கலாம். அதனால் நல்லா தாங்க இருக்குது. ஓகே, பைக் மட்டும்தான் எனக்கு இப்போ பிரச்சனை. பைக், மணி, இது 2 தான். ஹேண்டில் பார் ஏற்ற சொன்னாங்க. நான் ஆனால் அமௌண்ட்டு அதுக்கு ஒரு 7 ரூபா கிட்ட ஆகும் அப்படின்னாங்க. ஆனால் அந்த 7 ரூபா இருந்தால்
நான் முக்கால்வாசி தூரம் பெட்ரோல் போட்டு போயிடுவேன்னு அதை யோசித்தேன், அதனால ஏற்றலைங்க. வலிச்சிட்டு போகுது, என்ன லைஃப் ஃபுல்லாக வலிக்க போகுது, பார்த்துக்கலாம். நம்ம டெஸ்டினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 34 கிலோமீட்டர் இருக்குங்க. ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் வந்துருப்போம். 120 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே இது மாதிரி தான் இருக்குது. பாலம் கட்டுறாங்க, கீழே ஃபுல்லாக மண்ணாக இருக்குது, ஒரே டஸ்ட்டு, ஃபுல்லாக மண் அப்படியே பறக்குது. நான் ஓட்டவே முடியல வண்டியெலாம். அதனால் சரி இன்றைக்கி நம்ம வந்துட்டோம். நான் ரூம் எடுக்கலான்னு பிளானே வந்துட்டேன் எங்களுக்கு. ஆனால் சரி இன்றைக்கி வந்துட்டோம், நாளைக்கும் போனால் நாளைக்கு பகலில் போயிட்டு மறுபடியும் இதே மண்ணில் போகணும், வந்துட்டோம் அடிச்சிருவோண்டா அப்படின்னு சொல்லி 120 கிலோமீட்டரையும் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். சரணை பற்றி நான் நிறையா சொல்லணுங்க. எப்படி சொல்கிறது? ஏய் பையா ஸ்டாண்ட், பையா ஸ்டாண்ட். ஓகே. சரணை பற்றி நான் என்ன சொல்கிறதுனா, அண்ணே நீ பாட்டில் போயிட்டு இருந்தேன், உன் பின்னாடி நான் பாட்டில் வந்துக்கிட்டு இருக்கேண்ணே, அவ்வளோதானே. என்கிட்ட எதுவும் கேட்காத, இங்கே நிறுத்தணுமா அங்கே நிறுத்தணுமா, இங்கே போவோமா அங்கே போவோமா, அதெல்லாம் கேட்காதானே. நீ எங்கே நிப்பாட்டுறியோ அங்கே நான் வண்டியை நிறுத்துவேன், நீ எங்கே கிளம்புறியோ அங்கே நான் கிளம்புவேன், அவ்வளோதான் அவனோட முடிவு. அவன் பாட்டும் வந்துக்கிட்டு இருக்கான் ஜம்முன்னு. என்ன நாய் பிடிச்சா 60லயே தான் வந்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சமாவது விரட்டுறா ஹைவேல அப்படின்னு சொன்னால் வரட்டணும் அப்படிங்கிறான். ஃபோன் பேசுகிறான், யார்கிட்ட தான் பேசுகிறானே தெரிய மாட்டேங்குது. ப்ளூடூத் வேற வாங்கி வச்சுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே வரான். யார்கிட்டடா பேசுகிற அப்படின்னா, அண்ணே தெரிஞ்சவங்கண்ணே அப்படிங்கிறான். என்னத்த சொல்கிறது, வயசு புள்ள ஜாலியாக வந்துட்டு போட்டு விடுங்க. ஏமா அப்பா ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ரோட்டை பிடிச்சாச்சுங்க ஒரு வழியா. இதுவுமே ஏறி தான் இறங்குது பார்த்தீங்களா, டக்குன்னு ஏறி இறங்குதா. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படிதான் எப்படி லைட் ஏறிது பாருங்க. நம்ம எப்படின்னா ஹீல்ஸில் ஏறிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. இப்படி ஏறுது, லைட்டாக இறங்கி மறுபடியும் இப்படி ஏறுது. நம்ம ஃப்ரெண்டை போய் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். இப்போ தான் நானும் சரணும் இப்போ தான் போய் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். அவரை இன்ஸ்டாவில் தான் ஃப்ரெண்டானார் அவர். ப்ரோ நீங்கள் வாங்க நம்ம சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொன்னார். அதனால அவருக்கு எந்த ஊர்னா கேரளாங்க. லைட்டாக இல்லை, கொஞ்சம் நல்லாவே தமிழ் பேசுவார். ஆனால் கேரளா தான், கேரளா பார்டரில் இருக்குது அவர் ஊர் கேரளா பார்டரு. நம்ம போயிட்டு அவர்கிட்ட பேசுவோம், எப்படி பேசுகிறாருங்கிறத பார்ப்போம். ஃபேமிலி ஒரு வழியாக நம்ம காஷ்மீர் ரீச் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரெண்டையும் பார்த்தாச்சு. இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி நம்மள்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகி நம்மளுக்காக 3 நாள் ஸ்டே பண்ணி, ஒரு நாள் 3 நாள் ஃபுல்லாக மழை ப்ரோ. இன்னைக்கு வந்ததே பெருசு. பேக்கெல்லாம் ஃபுல்லாக காலி ஆகிட்டு நம்மளுக்கு. 630 கிலோமீட்டர் அடிச்சிருக்கோங்க இன்னைக்கு மட்டும். திஸ் இஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். அதெல்லாம் இல்லை, வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் இல்லை. சரி ஓகேங்க, செம்ம டயர்டாக இருக்குது. நான் சரணம் வந்தோடனே உள்ள போய் படுத்து தூங்கிட்டு இருக்கான். நம்ம எண்டிங் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக வந்தாச்சு. சரி ஓகே கைஸ், மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுருங்க. அப்போ நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே, டாட்டா பாய், see you.